ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூண்டு ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அந்த கொட்டை அந்த தோலெல்லாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் வந்து பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அந்த வெந்தயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறமா அந்த ஊற வச்சுக்கிற புளியை வந்து மிக்சியில் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியோடு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த பூண்டில் பாதி பூண்டு போட்டுக்கலாம் நம்ம இதில். அப்புறம் வதக்கி இருக்கிற வெந்தயம் கடுகு அதையும் போட்டுக்கலாம். ஒரு மிளகாத்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள்னால் சாம்பார் தூள், வீட்டில் அரைச்சி சாம்பார் தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வந்து பெருங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு அந்த ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியே ஊற்றி நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ வாங்க, இந்த கடாயில் நல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் இருக்க தான் வந்து ஊறுகாய் வந்து கெடாமல் இருக்கும். எண்ணெய் நிறையாவே ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நீங்கள் அந்த பாதியை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அதை போட்டுக்கோங்க. பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு பாருங்கள் நல்லா வதங்கிடுது, வதங்குது பாருங்கள், லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மிக்சியில் அரைச்சி வச்சுருங்க இல்லையா, அதை வந்து நாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கூட அந்த மிக்ஸி நல்லா கழுவி அந்த தண்ணி கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்வீட்டனிங் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த இனிப்பு தன்மை இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஊறுகாய் சாப்பிட்றதுக்கு. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிளறிட்டே இருக்கணும். அந்த எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் கிளறணும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெய் மேலே தனியாக நிற்கிது, ஃபுல்லாக வந்து நல்லா வந்துருச்சு, அந்த பதம் வந்துருச்சு, ஊறுகாய் பதம் வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் நீங்கள் இந்த ஊறுகாய் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 1 மாதம்னாலும் உங்களுக்கு கெடாது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏதாவது கமெண்ட்டுன்னா, ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.